ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைவ நாட்களில் நம்ம ஹோட்டலுக்கு போனால் எல்லாருமே முதல்ல ஆர்டர் பண்ணுற டிஷ் வந்து மஷ்ரூம் தான். அந்த மாதிரி மஷ்ரூம் ரெசிபியை எப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம் கிரேவி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், அதே நேரத்தில் ஜீரா ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல மஷ்ரூமை வந்து மேரினேட் பண்ணிக்கணும். மஷ்ரூம் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு சில மசாலாக்களை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா இது மாதிரி நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வறுக்கும்போது இந்த மாதிரி கடலை மாவு வந்து நல்லா கட்டி கட்டியாக ஆகிடும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மஷ்ரூம் மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாவை வந்து வறுத்தாச்சு. இப்போ மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே மஷ்ரூமை வாங்கி தண்டு பகுதியை நீக்கிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி சேர்க்குறதுனால உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லே நல்ல மணமாக இருக்கும். இதில் 1/3 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூமில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இதை அப்படியே 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு மேரினேட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை பாதியாக அப்படின்னா 4 வெட்டாமல் இந்த மாதிரி முழுசாக போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூமை சேர்த்த பிறகு 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கின பிறகு இது அப்படியே 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி 4-5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு தண்ணியெல்லாம் வெளியில் நல்லா ரிலீஸ் ஆகி மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் வந்து பெரிய கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து மறுபடியும் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகணும். அதே நேரத்தில் வெங்காயம் வந்து நல்ல நிறம் மாறி இருக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் நிறம் மாறி அதே நேரத்தில் இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போன பிறகு நான் ஏற்கனவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் சேர்க்கும் போது உங்களுக்கு கிரேவி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே நல்லா க்ரீமியாகவும் கிடைக்கும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்துருக்கனால கண்டிப்பாக அடி பிடிக்கும். அதனால் கவனமாக 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அந்த தண்ணி நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஊற்றின எண்ணெய் அதே நேரத்தில் முந்திரி பேஸ்ட்டோட எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது கிரேவி செய்கிறது ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்கும், ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மஷ்ரூமையும் சேர்த்துட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மஷ்ரூம் நல்லா வதக்கினேன் சாஸ் பேன்லேயே தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் கிரேவி உங்களுக்கு திக்காக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டுட்டு மறுபடியும் இது 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ சைடில் இருக்க கிரேவியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 4-5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கிரேவி ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே மஷ்ரூம் கிரேவி ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல கமகமான நல்ல மணமாகவும் இருக்குது. மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்ணுன்னா ஹோட்டலுக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. வீட்லேயே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். நான் சொன்ன அளவுகள் மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே ரொம்ப பிரமாதமாக மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் கேட்பாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், ஜீரா ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி மஷ்ரூம் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.